இப்போது எனக்கு ஒரு 4 நாளாகவே வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. சளி இருமல் அதிகமாக இருந்துச்சு. நைட்டு படுக்கும் பொழுது படுக்க விடலை, அந்த இருமல் சரியான இருமல் ஆயிடுச்சு. டானிக் குடிச்சு பார்த்துட்டேன், டேப்லெட்ஸ் போட்டு பார்த்துட்டேன், பசங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னால் அதை சமாளிக்க முடியலை. என்ன செய்யலான்னு பார்த்தா மாடியில் வந்து தூதுவளை செடி வச்சுருக்கேன், துளசி செடி, கருந்துளசி செடி, கத்தாழை, இது மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்கேன். மாடிக்கு போய் தூதுவளையில் 25 இலை கட் பண்ணிட்டேன் சிசரால். அது மாதிரி துளசியில் கொஞ்சம் கூடவே பறித்து வச்சுக்கிட்டு வந்து புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதில் ஒரு டம்ளர் ஊற போட்டாச்சு. ஊற போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு உப்பு போடாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல தோசை மாதிரி ஊற்றி நான் சாப்பிட்டேன். அந்த தூதுவளை தோசையை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் இருமல் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரே ஆச்சரியமாக போச்சு எனக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் நேற்று இருந்ததுக்கு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. அதோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தோசை அதில் ஊற்றி கொடுத்துட்டு, மாமனார் மாமியாருக்கு ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்துட்டு, அப்புறம் மாவு தோசை அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். நான் தூதுவளை தோசை மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட முடியலை, தொண்டையெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கிறதுனால சாப்பிட முடியலை. இது சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது எனக்கு. அதனால் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே துளசி செடி எப்பொழுதுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி தூதுவளை செடி, இது மாதிரி மூலிகை செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவசர நேரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகுதுல்ல. அதனால் சின்ன சின்ன மூலிகை செடி உங்கள் வீட்டில் வச்சு வளங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.